சிங்கள பௌத்தர்களின் ஒழுக்கக்கோவையான திரிபீடகத்தை உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தும் முன்மொழிவு சங்கைக்குரிய 3 நிகாயாக்களினதும் மகா சங்கத்தினரின் ஆசிர்வாதத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் இடம்பெற்றது. அதன்படி சிங்கள பௌத்தர்களின் ஒழுக்கக்கோவையை யுனெஸ்கோ உலக ஞாபக பதிவேட்டில் உட்படுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியால் இந்த முன்மொழிவு உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, புத்த பெருமானின் போதனைகளை பாதுகாத்து பலப்படுத்தி எழுத்து மூலம் உலகத்துக்கு முன்வைக்கும் பொறுப்பு இலங்கையர்களான எம்முடையதாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியால் திரிபீடகத்தை உலக மரபுரிமையாக ஆக்குவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையானது உலக வாழ் பௌத்த சமூகத்துக்காக மேற்கொண்ட உன்னத பணி என மகா சங்கத்தினர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். இதேவேளை வில்பத்து வனம் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையில் முஸ்லிம் குடியேற்றத்துக்கு உட்படுத்தப்படுவதாக முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டையும் அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேன இதன்போது முற்றாக நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.